ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மீடியா மக்களே. நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சார்லஸ். உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. ஃபைனலாக நம்மளோட அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்களோட விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு பட்டி தொட்டி எங்கே ஃபுல்லாக வேர்ல்டு வைடு ஃபுல்லாகவே இந்த February 6 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்காக வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் இல்லைங்க, 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ்னும் போது பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல், அஜித், விஜய் இவங்க படத்தெல்லாம் ஒரு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் 2 படம் கொடுத்தா தான் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஒரு கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அந்த வகையில் அஜித் சார் அவர்கள் இந்த படத்துக்காக 2 வருஷம் பிரேக் விட்டுட்டாருங்க. அதுக்காக அஜித் மட்டும் இல்லை, நிறைய சூழ்நிலைகளும் இருந்தது. ஸோ அல்டிமேட் ஸ்டார் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. அதுக்கு அல்டிமேட் ஸ்டார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, விடாமுயற்சியோட டீமை பற்றி பார்க்கலாம். விடாமுயற்சியோட கேப்டன் டைரக்டர் மகிழ் திருமேனி தான். ஸோ அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் ஏற்கனவே நல்லா ஒரு 2-3 படம் எடுத்திருக்காரு. ஸோ அதை குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மகிழ் திருமேனி அவர்களோட தடை தகர்க்க. ஸோ அருண் விஜய் வச்சு எடுத்த படம், அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கம்பேக்ட் மூவியாக அவர் வரணும்னு நினச்ச படம் தான். அவருக்கும் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த விடாமுயற்சியும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் அல்டிமேட் ஸ்டார் அஜித் கூட ஃபர்ஸ்ட் டைம் அவர் காம்போ ஜாயின் ஆயிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் சார் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு வந்து சொல்லியே ஒரு விஷயம் ஆகணும். ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷனுக்கு நிறைய படங்கள் தோல்வி வந்திருக்கு. பட் ஆனால் இந்த படத்தில் அவருக்கு ஒரு வருமான ரீதியாக கண்டிப்பாக ஒரு நல்ல வருமானம் வருது சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 220 315 crores வரைக்கும் எக்ஸ்பெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஈடுக்கு செய்யணும்னு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தோட டிராவல் பண்ண இன்னும் ஒரு சில நட்சத்திரங்கள் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னா நம்மளோட ஆக்ஷன் கிங் அர்ஜுன் இருக்காங்க, ரெஜினா கேசண்ட்ரா, அதுக்கப்புறம் நம்மளோட பிக் பாஸ் ஆரவ். ஸோ இவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர் கூட தான் நம்மளோட தலை அஜித் வந்து ஃபுல்லாகவே டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்தை வந்துட்டு முழுக்க முழுக்க அஜர்பைஜான் சொல்லிட்டு ஒரு கண்ட்ரியில் எடுத்திருக்காங்க. நம்ம பேரே ஒரு வாயில நுழையாத ஒரு பேர் தான். ஸோ அந்த ஒரு கண்ட்ரியில் தான் எடுத்திருக்கான். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஃபெமிலியர் ஃபேஸஸ்லாம் யாருமே இல்லை. பிகாஸ் அந்த கண்ட்ரி பர்சன்ஸ் வச்சு நல்லா மூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா கிளியராகவே தெரியுது. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் படத்தோட கதை என்னன்றது இப்போ நம்ம பார்த்தலாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக. ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னன்னா, அஜித் த்ரிஷா அவர்கள் வந்துட்டு ஒரு சின்ன லவ் பண்ணுறாங்க. ஸோ லவ் பண்ணிட்டு இமீடியட்டாக மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ண ஒரு 15 வருஷம் கிட்ட வாழ்றாங்க. ஸோ 15 வருஷம் கிட்ட வாழ்ந்து அதுக்கப்புறம் அவங்க கூட பிரியக்கூடிய சூழ்நிலை வருது. அதுக்கு காரணம் என்னன்னா, த்ரிஷா அவர்கள் வந்து எனக்கு வந்துட்டு இந்த வாழ்க்கை வந்துட்டு கொஞ்சம் வெறுப்பா இருக்கு, எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது. பட் ஆனால் அது கேரக்டராக காமிக்க மாட்டாங்க, அவங்களோட டைரக்ட் டெலிவரிஸில் மட்டும்தான் வருது. ஸோ அதுக்காக அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க. ஸோ டைவர்ஸ் அப்ளை பண்ற ஒரு லாங் பீரியட் வருது. ஸோ லாங் பீரியட் எடுக்கும் போது த்ரிஷா அவர்கள் வந்து எனக்கு வந்து வீட்டில் இருக்க விருப்பம் இல்லை, என்னோட பேரண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ரொம்ப லாங் பிளேஸ். ஸோ அதுக்காக வந்து அஜித் அவர்கிட்ட பர்மிஷன் கேட்குறேன். அஜித் வந்துட்டு நானே ஒன்று வந்து கொண்டு வந்து ட்ராப் பண்றேன் அப்படின்னா. ஸோ த்ரிஷா அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை அவாய்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அஜித் சார் வந்துட்டு சொல்றாங்க, நீ என்னோட லைஃப்ல இவ்வளோ வருஷம் ஜேர்னி கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இந்த லாங் டைம் ஜேர்னியா எனக்கு இந்த ஒரு வாட்டி கொடு எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே த்ரிஷா அவர்களும் ஓகே ஒத்துக்கிறாங்க. ஒத்துட்டு அப்புறமா தான் இந்த லாங் டிராவல் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த லாங் டிராவலில் போகும்போது தான் த்ரிஷா அவர்கள் கடத்தப்படுறாங்க. ஸோ த்ரிஷா அவர்கள் கடத்தப்படுறது நம்மளோட தலையை தான் அனுப்ப வேண்டிய சூழ்நிலையே வருது. அது வந்து படத்தில் ஒரு சின்ன சுவாரஸ்யம் இருக்கு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கெடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அந்த சுவாரஸ்யத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். படத்தோட இசையமைப்பாளர் அனிருத் அவர் வந்து ரொம்பவே சூப்பராக இசையமைச்சிருக்காங்க. படத்தோட டிஓபி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓம் பிரகாஷ். ஸோ அவரும் வந்துட்டு நல்லாவே அந்த டிஓபி வந்து கேமரா ஒர்க் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ படத்தோட இந்த டிராவல் பண்ணும்போது அஜித் அவர்களும் த்ரிஷா அவர்களும் லாங் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரவ் சந்திக்கிறாங்க. ஸோ ஆரவ் சந்திச்சிட்டு அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அர்ஜுன், ரெஜினா கேசண்ட்ரா அவங்களெல்லாம் சந்திக்கிறாங்க. அது என்ன ஒரு காட்சி, என்ன ஒரு சீக்வன்ஸ் இங்கே படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ படத்தை வந்து அந்த லாங் டிராவலாக போயிட்டே இருக்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வந்துட்டு அஜித் அவர்கள் கார் ரிப்பேர் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் த்ரிஷா வந்துட்டு ஒரு இடத்துல நம்பி அனுப்புறாங்க. ஸோ நம்பி அனுப்பும்போது பார்த்தா த்ரிஷா அந்த இடத்துக்கு வந்து சேரல. அதுக்கப்புறம் த்ரிஷா என்ன ஆனாங்கன்றது தான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்ச உடனே படத்தோட செகண்ட் ஆஃப் வந்து த்ரிஷாவை என்ன ஆச்சு, த்ரிஷாவை எங்கெல்லாம் தேடுறாரு, த்ரிஷாவை எப்படிலாம் கண்டுபிடிக்கிறாங்கிறது தான் அஜித் சார் வந்துட்டு ரொம்ப 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 போராடிட்டே இருக்கிறாரு. பட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து த்ரிஷாவை கண்டுபிடிச்சாலா இல்லையான்றது தான் படத்தோட முழுக்க கதையை அப்படியே லாங் டிராவலாக அப்படியே போயிட்டே இருக்குது. படத்தை கிட்டத்தட்ட விடாமுயற்சி வந்து அஜித் குமார் அவர்களுக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம். ஸோ ஃபேன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் மகிழ் திருமணி ஏற்கனவே வந்து படத்தில் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பாரு, அவரோட பேட்டியில் பார்த்துருப்போம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்டார் அவர்களுக்கு ஒரு நல்ல பஞ்ச் டைலாக் இருக்காது, இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரோடக்ஷன் இருக்காது. ஸோ இன்டர்வல் பிளாக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாலாம் இருக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபேன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வரக்கூடாது. ஸோ படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு கணவன் மனைவி அவங்க வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில் மனைவியை வந்துட்டு
ஒருத்தன் கடத்திட்டானா ஒரு கணவர் வந்து எவ்வளோலாம் கஷ்டப்படுறாரு, அதை எப்படிலாம் போராடி அந்த மனைவியை வந்து காப்பாத்துறன்றது தான் இந்த கதையை வந்து முழுக்க முழுக்க மகிழ் திருமணி வந்து அவரோட ஸ்டைலில் ஒரு ஒரு ஜோனராக வந்துட்டு நல்லா காமிப்பிருக்காரு. ஸோ அதனால வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து நான் முக்கியமாக சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான், பயங்கரமான மாஸ் டைலாக் எல்லாம் இருக்கும். அப்புறம் ஒரு ஓப்பனிங்கு அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. நான் படத்தோட ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா தலை அஜித்தை வந்து அப்படியே காமிச்சிருவாங்க. ஸோ அது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சில விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சார் அவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன டைலாக்லாம் வந்துட்டு ரொம்ப திட்டுற மாதிரிலாம் ஒரு டைலாக் வரும். அதில் ஒரு வார்த்தைகள்லாம் கூட வரணுச்சுல, பூமர்லாம் சொல்லி பேசுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அஜித் சார் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணுறாருலாம் தெரியல. ஆனால் அதெல்லாம் வந்துட்டு பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோ அவர் வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். நம்மளை வந்து ஒருத்தன் இப்படி சொல்கிறேன் போது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அஜித் சார் தான் அந்த பெருந்தன்மைலாம் அவருக்கு தான் வரும்னு சொல்லலாம். ஸோ அஜித் சார் அவர்களுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல மூவி தான். ஸோ அது ஏன்னா அஜித் சார் படத்திலேயே வந்துட்டு அவர் நடித்த எவ்வளோ படங்கள்ல இந்த படங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன கதை அம்சம் கொண்ட ஒரு படமாக இருக்கும். நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொன்ன மாதிரி தான் திரிஷாவை கடத்திடுறாங்க. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்துட்டு திரிஷாவை வந்துட்டு தேடுறதுக்காக ரொம்ப அலையிறாரு. ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா திரிஷாவை யார் தூக்கி வச்சுருக்கான்றதை பார்த்துறாரு. திரிஷா இருக்காங்களா இல்லையான்றது தான் அப்படியே ஃபைனல் சீக்வன்ஸில் கொண்டு போகிறாங்க. ஸோ அதை வந்து படத்தை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்தா திரிஷா வந்துட்டு ஃபைனலாக செய்யக்கூடிய சூழ்நிலை வருது. அஜித்தும் திரிஷாவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் கொண்டு போயிட்டு வீட்டில் விடும்போது திரும்ப அஜித் திரிஷா வந்துட்டு அந்த டைவர்ஸ் மைண்ட்லேருந்து வெளியே வந்துடுறாங்க. இவ்வளோதான் படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸோட சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு சின்ன வரிகள் தான். கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருது. கணவன் வந்துட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் மனைவி வந்து வேற ஒருத்தர் கூட தொடர்பில் இருக்கின்ற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து டைவர்ஸ்லாம் போயிட்டு அதுக்கு நடுவில் தான் இந்த கடத்தல் சம்பவம்லாம் வருது. அதுக்கப்புறம் திரிஷாவை வந்துட்டு திரும்ப பழையபடி வந்துட்டு ஆக்ட் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துறான். இதுதான் படத்தோட முழுக்க கதை. விடாமுயற்சி நான் சொன்ன மாதிரி தான். விடாமுயற்சியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு என்னோட கணிப்பை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 7 தரலாம். ஏன்னா அதில் வந்து டவுட் இல்லை. அஜித் சாரோட உழைப்பு வந்து நிறையாவே இருக்குது. ஆனால் அவரோட ஸ்டென்ட் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சுது. நம்மளை ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ்லாம் பார்த்தோம் அவர் வந்து எந்த அளவுக்குலாம் ரொம்ப உழைச்சிருக்காண்டு. ஸோ எல்லாருமே உழைப்பாங்க தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டென்ட்டில் வந்துட்டு யாரும் டூப் போட விரும்ப மாட்டார். அவரே மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணார். ஸோ அந்த வகையில் இந்த படத்துலையும் ஒரு சில ஸ்டென்ட் காட்சிகள்லாம் வந்துட்டு துணிஞ்சு அவர் வந்து ஒரு சில விஷயம்லாம் இறங்கி பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் எல்லாருமே ரசிக்கலாம். யார் கேரக்டரையும் உங்களுக்கு ரசிக்க முடியாமல் இருக்கா. இல்லை படத்தோட 5 முகங்கள் தான் உங்களுக்கு சுற்றி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் அந்த ரெஜினா கேசன்ட்ரா, ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ஆரவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரம்யா, விஜய் டிவி ரம்யா. ஸோ இவங்களாம் தான் இருக்கிறாங்க. படத்தை பாருங்கள். உங்கள் ஃபேமிலியோட என்டர்டெயினாக என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் ஒரு மூவியாக இருக்கும். முழுக்க ஒரு கதை கொஞ்சம் நல்ல கிரைம் மாதிரியே போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு படத்தை ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். மீண்டும் நல்ல ஒரு சுவாரஸ்யமான படத்தோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.